Hi friends, welcome to Shruti Kannan channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் வந்து pregnancy ladies கான ஒரு விஷயம் தான். First I will convey my wishes to all pregnancy ladies. RCHID னா என்ன? அதை எங்க அப்ளை பண்ணனும்? அதை அப்ளை பண்ணலனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? இது எல்லாமே எல்லா pregnancy ladiesம் தெரிஞ்சுக்கணும். சோ அது ரிலேட்டடான வீடியோ தான் இன்னைக்கு ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரிங்க picme நம்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டோம். எதுக்காக picme நம்பர்? அது என்ன பர்பஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாத்துறலாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆன உடனே கண்டிப்பா picme நம்பர் அப்ளை பண்ணனும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு அங்கன்வாடியில போய் நம்ம அப்ளை பண்ணனும். அவங்க வந்து அதுக்கு அப்புறம் ஃபர்தரா எல்லாமே ஃபாலோ பண்ணிப்பாங்க. சோ எதுக்காக அப்படினு சொன்னா பிரெக்னன்சி லேடிஸோட அவங்களோட டைம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்து லாஸ்ட் ட்ரைமெஸ்டர் வரைக்கும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மானிட்டர் பண்றத ரொம்பவே வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து கிடைக்குதா, எல்லா ட்ரைமெஸ்டர்லயும் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் குழந்தை வந்து ஆரோக்கியமா தான் வளருதா அப்படிங்கறத அவங்க கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, டிடி இன்ஜெக்ஷன் வந்து ஒவ்வொரு ட்ரைமெஸ்டர் முடியும் போது இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க, அங்கன்வாடியிலேருந்தே கால் பண்ணி சொல்லுவாங்க, அது எல்லாமே கரெக்டாக இவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நமக்கு இந்த picme நம்பர் ரொம்ப ப்ரைமரியாக எதுக்கு அப்படின்னா, நமக்கு குழந்தை பிறந்தோடனே நம்ம குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த picme நம்பர் வேணுங்க. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து குழந்தையோட பிறப்பு சான்றிதழை வாங்க முடியும். இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளோ குழந்தை இருக்குது அப்படிங்கிற குழந்தை கணக்கெடுப்புக்காகவும் இந்த picme நம்பரை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த picme நம்பர் வந்து நம்ம ஏன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்பஸ். picme நம்பரோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டோங்க. இனி எப்படி அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன வேஸ்லலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு இ-சேவா மையம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். மூணாவது கால் சென்டர் 102 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஓகே, உங்களோட ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆன உடனே நீங்கள் கண்டிப்பாக அங்கன்வாடிக்கு போயிடணுங்க. ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. போய் அங்கன்வாடி மையத்தில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அது எல்லாமே ஃபைல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வித்தின் அ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு picme நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த்து எந்த இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கப்புறம் பிஹெச்சி சென்டருக்கு போக சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஹெச் சென்டருக்கு போனோம்னா நம்மளோட குளுக்கோஸ் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபர்தர் வீடியோவில் நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போயிட்டோம், அங்கே போய் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா இந்த picme நம்பருக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போன உடனே நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆன ரிசல்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு காட்டணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஐடி ப்ரூஃபு, ஆதார், அட்ரஸ் ப்ரூஃபு, நம்மளோட ஃபோட்டோ, அது இல்லாமல் ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் பாஸ்புக்கு. இது இல்லாமல் சில இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸோட ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கான IBBB அக்கௌண்ட்டும் கேட்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் இனிஷியலாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு picme நம்பரும் கிடச்சிருங்க. நம்ம அப்ளை பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து நமக்கு ஒரு RCH நம்பர் வந்து வந்துருங்க. அது வந்து 12 டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ அந்த நம்பர் போட்டு நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் வந்து கொடுத்துருவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து RCH ஐடி வந்து இருக்கும், 12 நம்பர்ஸ் இருக்கும். நம்ம ப்ரெக்னன்சி முடியும் போது இந்த நம்பர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான நிறைய டிப்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஜஸில் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி எல்லாம் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்தர் பேஜஸில் போகும்போது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகள் கொடுக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நம்பர் கிடைச்ச உடனே வந்துட்டு நம்ம இதை எடுத்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் இந்த நம்பர் நமக்கு தேவைப்படும். நம்ம இந்த RCH ஐடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க வேணாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ஸ்மால் மானிட்டரி சப்போர்ட்டும் மெட்டர்னல் கிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ட்ரைமெஸ்டரில் நமக்கு அது கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோமோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே அங்கன்வாடியிலையும் பிஹெச் சென்டர்லையும் கொண்டு போய் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த ட்ரைமெஸ்டரில் கிடச்சிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ப்ரெக்னென்சி ஜர்னி for all ladies.